ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். அதில் நான் எது வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது சாம்பிள் ரிப்போர்ட்ஸ் வச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு சைட் இருக்குது. ஸோ prompt prompt.ml. ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் வச்சு வேணும்னே பக்கோட இருக்க மாதிரி ரெடி பண்ண ஒரு சைட்டு. இந்த மாதிரி பிகினர்ஸ்லாம் வராங்க தெரியுமா, அந்த பிகினர்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்றது கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றக்காகவே ரெடி பண்ண சைட்டு. இதுல பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி இருக்கா 0 1 2 3 4 கிட்டத்தட்ட நிறைய ஆப்ஷன் இருக்கு. எஃப் வரைக்கும் இருக்கு. 15 லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 0 பிகினர். ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கோடு இருக்கு. ஏன்னா ஒரே மாதிரி கோடு எல்லா வெப்சைட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு மாதிரி கோடிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால டிஃப்ரெண்ட் கோடிங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வெப்சைட் எந்த மாதிரி கோடு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த மாதிரி பேலோட் டைப் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் அதோட கோடை டைரக்டா நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி கோடு இருக்கு. ஓகேவா, நம்ம கிட்ட இந்த இடத்துல இன்புட் ஃபீல்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோடு பேக்ரவுண்ட்ல இருந்தா நம்ம எந்த மாதிரி பேலோடு கொடுத்தா ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 பேசிக் லெவல். ஸோ பேசிக்கா இன்புட் கோடு எங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். சாம்பிளுக்கு ஏதாச்சும் நம்ம டைப் பண்ணி பார்க்கணும். நான் என்ன பண்றேன், டெஸ்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இங்க போயிட்டு டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் 1 இங்கே நான் டைப் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் 2 அப்படின்றத டைப் பண்ணியிருக்கேன். அவுட்புட்ல எனக்கு எது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா டெஸ்ட் 2 அப்படின்றது தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதை நான் இப்போ அழிக்கிறேன், எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை. ரைட் சைடு பார்த்துட்டே இருங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அது அகெயின் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது நம்மளுக்கு சைடில் காட்டும் போது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் ஒரிஜினல் வெப்சைட்ல இப்படி காட்டாது. ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுனால நம்ம இங்க இப்போ பார்த்துக்கலாம். நிறைய ஃபீல்டு இருக்கு. ஓகே, இந்த ஃபீல்ட்ல நான் என்ன டைப் பண்றேன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த கோடு பேக்ரவுண்ட் கோடிங்ல எப்படி உள்ள வாங்கி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதையும் இங்க நம்மளுக்கு சாம்பிள் காட்டுறாங்க. இந்த இடத்த பாருங்களேன். இப்போ நான் எரேஸ் பண்ணிடுறேன். இங்க எதுவுமே இல்லை. வேல்யூ எம்டியா இருக்கு. அகைன் நான் தமிழ் ஹேக்ஸ்ன்னு டைப் பண்றேன். அது எந்த இடத்துல போய் ஆட் ஆகுதுன்னா இந்த இடத்துல போய் ஆட் ஆகுது. ஓகே, இப்போதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கோடெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல முடியுது. என்னோட ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்க. அதுக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ டபுள் கோட்ஸும் இந்த ஆரோ மார்க் இருக்கு. ஜஸ்ட் நான் அதை காப்பி பண்றேன். அதை எங்க போடுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போடுறேன். ஓகே, இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி போடும்போது இந்த க்ளோசிங் டேக் இருக்குல்ல கோட்ல, அந்த க்ளோசிங் டேக்கை காப்பி பண்ணி நான் இங்க போட்டிருக்கேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ இங்க எடுத்துக்காம இது இந்த கோடை க்ளோஸ் பண்ணிடுது. இது இந்த கோடை சோர்ஸ் கோட்ல க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா கோடை விட்டு வெளியே வந்துடுது. இந்த மாதிரி வெளியே வந்துச்சு அப்படின்னா நம்ம ஓன் கூட நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க எந்த மாதிரி கோடு எழுதியிருக்காங்க அப்படின்னா நான் இங்க என்ன பேர் எழுதுறேனோ அந்த பேரு எனக்கு இந்த பாக்ஸ்ல வரணும்னு கோடு எழுதியிருக்காங்க. ஆனா நம்ம அவங்க கோட்ல பார்த்து அப்படியே அதை எடுத்து இங்க காப்பி பண்ணி எஸ்கேப் பண்ணிட்டோம். இப்ப என்ன ஆகுதுன்னா நான் ஜஸ்ட் வெளியே வேற மாதிரி கொண்டு வரேன். நான் இப்ப என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா என்னோட ஓன் கோட் எழுதலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா இது இந்த சிம்பிள் ஏன் இங்க போட்டிருக்கேன்னா இதுலதான் முடியுது. ஸோ அதனால அந்த சிம்பிள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நான் அலர்ட் பண்ண போறேன். ஸோ அலர்ட் அப்படின்னு போட்டு எக்ஸசஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நம்மளுக்கு அலர்ட் ஆகணும், ஆனா ஆகல. ஏன் அலர்ட் ஆகல? இதை ட்ரிகர் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரிதான் பைக் இருக்கு. இதுதான் பைக். இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாவி போடணும். அதே மாதிரிதான் நம்ம இந்த கோட் ரன் பண்ண வைக்கணும்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஏதாச்சும் ட்ரிகர் பண்றதுக்கு கொடுக்கணும். ஸோ ட்ரிகர் பண்றதுக்கு தான் நான் போன வாட்டியே கோடு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் கோடு. ஜஸ்ட் பேசிக்கா ஒரு எக்ஸசைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு.
காப்பி பண்ணிக்கிறேன். இதை இங்க போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா பேஸ்ட் பண்றேன். இப்போ இதை நான் பேஸ்ட் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மேல வந்து எனக்கு வந்து பாப்அப் வந்துருச்சு. நீங்க டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்கன்னா பாப்அப் வேற மாதிரி வரும். குரோம் யூஸ் பண்ணீங்கன்னா மேல காட்டும், ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நடுவுல காட்டும், இந்த மாதிரிலாம் எல்லாமே காட்டும். பாப்அப் வந்தாலே ஓகே தான், நம்மளுக்கு வந்து பக் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிரும். ஜஸ்ட் நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லெவல் 0 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம ஒவ்வொரு பாப்அப் கொண்டு வர வைக்கணும். நான் இந்த மாதிரி டைப் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இது வந்து எப்படி கோட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துலயே என்ன ஆயிருச்சு அப்படின்னா இந்த வேல்யூவோடது முடிஞ்சிருச்சு. ஸோ புதுசா நம்ம கோட் அப்படியே கோடாவே இன்ஜெக்ட் ஆகுது. நான் முத போன வீடியோல சொன்ன மாதிரி இது வந்து கன்வெர்ட் ஆகல. கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா பக் இல்லைன்னு அர்த்தம். ஆனா கன்வெர்ட் ஆகாம நான் என்ன கோடிங் கொடுக்குறேனோ அந்த கோடிங் அப்படியே ஜஸ்ட் அப்படியே வருது. அப்பனா கன்ஃபார்மா பக் இருக்கு. அதை வெரிஃபை பண்ணா நம்மளுக்கு வந்து பாப்பப்பும் வந்துருச்சு. அவ்வளவுதான், லெவல் 0 முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெவல் 1க்கு போகலாம். இந்த இருக்கு. ஸோ லெவல் 1 கிளிக் பண்ணீங்கன்னா கோடு மாறிடுச்சு. அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் இன்புட் கொடுத்து பார்க்கலாம். டிஎஸ்டி டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன பண்ணிருக்கேன், டிஎஸ்டி டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படியே டெஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல வருது. நோ ப்ராப்ளம். கீழே வந்து கோட்ல எந்த மாதிரி இடத்துல முடியுது அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிக்கல் அப்படின்ற இடத்துல முடியுது. டெஸ்ட் வந்து ஆர்டிக்கல்ன்ற இடத்துல முடியுது. சோர்ஸ் கோட்ல பார்த்தாலும் தெரியும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் எழுதியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. அதாவது இன்புட் கீவேர்டு வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்புட் வாங்குறாங்க. வாங்கின இன்புட்டை வந்து ஆர்டிக்கலுக்கு நடுவுல பாஸ் பண்றாங்க. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா நான் இந்த இடத்துல என்ன கொடுக்குறேனோ அது அப்படியே 2 ஆர்டிக்கலுக்கு நடுவுல வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா போன வாட்டி மாதிரி இதுக்கு இங்கிட்ட இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கு, எந்த விதமான என்ன சொல்றது எஸ்கேப் ஆகல. போன வாட்டி மாதிரி எஸ்கேப் ஆகல. அதாவது நான் ஆர்டிக்கல்னு கொடுத்துருக்கேன், அது இங்க எடுத்துக்கல, வெறும் டெஸ்ட் மட்டும் தான் எடுக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா இன்புட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. அதாவது இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு இதை மட்டும் தான் எடுத்துக்குது. அப்போ நம்ம உடனே திங்க் பண்ணக்கூடாது ஓகே இந்த இடத்துல பக் இல்ல போல அப்படின்ட்டு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா கோடை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். கோடை அனலைஸ் பண்ணி பார்த்தா அடிஷ்னலா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்ட்டு. போன வாட்டி பார்த்தோம்னா 2 லைன் தான் இருந்துச்சு, இந்த வாட்டி ஒரு 3 லைன் 4 லைன் இருக்கு. அப்ப ஏதோ எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதை தான் நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த இடத்துலதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் டேக் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஸ்ட்ரிப் டேக்ஸ்னா அப்படின்னு ஒண்ணு இல்ல, அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் மாதிரி. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா சில ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பிளாக் ஸ்லாஷ், இந்த ஓப்பன் டேக், இந்த மாதிரி ஸ்லாஷ் ஃபார்வர்ட் பேக் ஸ்லாஷ் கொஸ்டின் மார்க்கு, அப்புறம் இந்த ஸ்லாஷ் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்க கூடாது, ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எடுத்துக்க கூடாது, ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க வந்து அந்த ஸ்லாஷ் இந்த டேக் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து எடுத்துக்கல. நான் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி பார்க்கறேன். ஒரே ஒரு டேகை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் ரிமூவ் பண்ணோன்னே இங்க பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்ப இதோட பேலோடு வந்து இதுதான். ஸோ நம்ம எக்ஸாக்டா காப்பி பண்ணி போட்டா எடுக்கல. ஏன் எடுக்கல, அந்த மாதிரி எடுக்க கூடாதுன்றக்காக அவங்க கோடிங்ல ஸ்பெஷல் கண்டிஷன் வச்சிருக்காங்க. அப்போ அதை நம்ம நோட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டும் சேஃப்டிக்காக அவங்க சைட்டு வந்து யாரும் இந்த மாதிரி ஹேக் பண்ணிடக்கூடாது, யாரும் இந்த மாதிரி எக்ஸஸ் பக் வந்துடக்கூடாதுன்றக்காக சைட்டை டெவலப் பண்ண கோடிங்ஸ் பண்ண டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ சில சிம்பிள் போட்டாலோ சில ஸ்பெஷல் கேரக்டர் போட்டாலோ எடுத்துக்காது. ஸோ அவங்க எந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் கோட்ல. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா அதை ரிமூவ் பண்ணி பார்த்தேன். ஒரு இதை ரிமூவ் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஆர்டிக்கல் அப்படின்றது இன்சர்ட் ஆயிருச்சு. அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல கன்ஃபார்மா ஏதோ பக் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா நம்மளோட பேலோட பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓப்ஸ், இது இல்ல, நம்மளோட பேலோட எங்க இருக்கு, இந்த இருக்கு, நம்மளோட பேசிக் பேலோடு. அதை காப்பி பண்றேன், பேஸ்ட் பண்றேன்.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேசிக் பேலோட் வந்து எடுக்கல. ஸோ அதுலயும் நம்ம என்ன பண்ணோம், இந்த இந்த டேகை ரிமூவ் பண்ணோம். இதுலயும் போய் நான் என்ன பண்ணி பாக்குறேன்னா டேகை ரிமூவ் பண்ணி பாக்குறேன். ஓகே, டேகை ரிமூவ் பண்ணிட்டேன். டேகை ரிமூவ் பண்ணாலுமே எனக்கு என்னதான் ஆகுது அப்படின்னா டைரக்டா தான் வருதே தவிர உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான அலர்ட் பாக்ஸும் எனக்கு வரல. அப்போ மறுபடியும் நம்ம கோட்ல போய் பார்க்கணும். கோட்ல போய் பார்த்தா எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்கு, டாக்குமெண்ட் டாட் குக்கி அலர்ட் ஆன் எரர் இமேஜ் சோர்ஸ். அப்போ அந்த ஓப்பன் டேக் வந்து நம்மளுக்கு எடுக்க மாட்டேங்குது. ஸோ ஓப்பன் டேக் எடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒரு டேக் கொடுக்குறேன், ஒர்க் ஆகல. 2 டேக் கொடுக்குறேன், ஒர்க் ஆகல. ஓகே, இந்த எஸ்கேப் கேரக்டர் கொடுத்த டேக் கொடுக்குறேன், அப்பயும் ஒர்க் ஆகல. ஏன்னா இது கொடுத்தோடனே ஒர்க் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம கொடுத்து பார்க்கணும். ஸோ தட் அப்பதான் நம்மளுக்கு வந்து தெரியும் எது கொடுத்தா ஒர்க் ஆகுது, எது கொடுத்தா ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரிலாம். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். எடுக்கல. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா எஸ்கேப் ஆகுது. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு வெறும் பேலோட மட்டும் பேஸ்ட் பண்ணுவோம். வெறும் பேலோட் மட்டும் பேஸ்ட் பண்ணா சுத்தமாவே எதுவும் வரல. ஸோ பேக்ஸ்லாஷ். அப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இந்த பேலோடு வந்து இந்த கோடுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு பாப்அப் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து அலர்ட் கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் அலர்ட் சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு, PROMPT ப்ராம்ப்ட். இந்த கீவேர்டு என்ன பண்ணும்னா இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுவுமே ஒரு கீவேர்டு. அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் ஃபைல கொடுக்கணும் அப்படின்னா IMG அப்படின்ற கீவேர்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், IMG. அதே மாதிரி இமேஜுக்கு வந்து இன்னொரு கீவேர்டும் இருக்கு, அது வந்து என்ன அப்படின்னா SVG அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ், HTML ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வர கீவேர்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆன் எரர் அப்படின்ற கீவேர்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருந்தோம், எரர் வந்தா என்ன ஆகணும் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் சிஸ்டம் வந்து எரர் டிடெக்ட் பண்ணாதான் இந்த பேலோடு வரும். இன்கேஸ் எரர் டிடெக்ட் பண்ணாம உங்களுக்கு லோட் பண்ணணும் அப்படின்னா ஆன் லோட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸோ அதையும் படிக்கணும். ஸோ ஒரு ஹேக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோடிங் நம்மளுக்கு ஓரளவுக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம டார்கெட் வந்து என்ன விதமா ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்களோ அந்த ப்ரோக்ராம் அனலைஸ் பண்ணி அதுல வந்து ஒரு குறுக்கு பாதை மாதிரி நம்ம கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் அதுதான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்ம ஹேக் பண்ணுவோம். அப்பனா நம்ம கோட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசிக் நாலேஜ்லாம் இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக் லாங்குவேஜ். ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு சொல்லித்தர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போனா இன்னும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு காலேஜ் லெவலுக்கு நம்ம இன்னும் நிறைய படிச்சாதான் உங்களால ஒரு மாசத்துக்கு 1000 கணக்கான டாலர்ஸ் ஈஸியா ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். அப்பனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். புது கீவேர்ட்ஸ், புது பேலோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டே இருக்கணும். ஸோ தட் நீங்க ஈஸியா பக்கை கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் ட்ரிகர் பண்றதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற டைப் ஆஃப் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஓப்பன் டேக் கொடுத்தேன், ஒர்க் ஆகுது. IMG எடுக்கல, அதனால நான் SVG கொடுக்குறேன். ஓகே, அப்படியே இன்க்ளூட் ஆகுது. ஆன் லோட் கொடுக்குறேன். ஆன் லோட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் லோட் ஆன உடனே எனக்கு வந்து பக் ட்ரிகர் ஆகணும் அப்படின்ட்டு. இது வந்து அந்த பைக்குக்கு சாவி மாதிரி தான். ஜஸ்ட் இந்த சைட் லோட் ஆனாலே, இந்த ஃபங்க்ஷன் லோட் ஆனாலே எனக்கு வந்து இது நடக்கணும் அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா ப்ராம்ப்ட், PROMPT ப்ராம்ப்ட். ப்ராம்ப்டுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா நீங்க எக்ஸஸ் பாக்ஸ்குள்ள என்ன வரணும்னு சொன்னீங்களா அந்த மாதிரி ஹேக்டு அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இங்க என்ன கோடு கொடுத்தேனோ அது அப்படியே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டெக்ஸ்டா ரிஃப்ளெக்ட் ஆகல. இப்போ வந்து நார்மல் டெக்ஸ்ட்னா இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல காட்டுச்சுன்னா அது வந்து நார்மல் பிஹேவியர். இந்த இடத்துல காட்டாம டைரக்டா அந்த மாதிரி கோடுக்குள்ள எல்லாம் இன்ஜெக்ட் ஆச்சுனாலே நம்மளுக்கு வந்து ஏதோ பக் இருக்குன்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஆனா நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரூஃப் காட்டணும்ல. அப்போ ப்ரூஃப் காட்டணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கரெக்டானது தான் யூஸ் பண்ணணும்.
க்ளோசிங் டேக் யூஸ் பண்றேன். க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணா எனக்கு சுத்தமா ரிஃப்ளெக்ட் ஆகல. அப்பனா நான் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணக்கூடாது. க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணாலே அவங்க வந்து இந்த மொத்த டேட்டாவையும் இங்க வரக்கூடாதுன்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அதனால க்ளோசிங் டேக் எடுத்துட்டேன். ஓகே, இந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணலாம். இது ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணி பார்க்கலாம். வேற என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வேற என்ன பண்ணியிருக்காங்க? எஸ், இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த பேக் ஸ்லாஷ் கொடுக்குறேன். svg/onload = prompt enter. ஓகே, வேற ஏதாச்சும் டேட்டா கொடுத்து பார்க்கலாம். இங்க ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். 2. ஓகே, இன்னும் எடுக்கல இது. ஸோ இதுவும் நம்மளுக்கு எடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா சம்டைம்ஸ் வந்து நம்பர் வந்து அக்செப்ட் ஆகாது. இல்லாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கொடுத்துருந்தோம் ஹேக்கிங், அதுவும் அக்செப்ட் ஆகாது. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அதுவும் அக்செப்ட் ஆகல. சம்டைம்ஸ் எதுவுமே கொடுக்காம இருக்கலாம். ஓகே, அதுவும் அக்செப்ட் ஆகல. இல்லாட்டி சில கேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்பபெட், ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் அது மட்டும் தான் அக்செப்ட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ ஏ கொடுத்தா அக்செப்ட் ஆகல. 1 கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1 கொடுத்தேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா U1 அப்படின்னு வந்துருச்சு. அப்பனா இந்த பேலோடு வந்து இங்க ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நமக்கு வந்து எந்த பேலோடு வந்து எந்த வெப்சைட்ல இருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாதான். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கோட் எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றதான் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஏன்னா இப்போ நான் இந்த மாதிரி டைப் பண்றேன், அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாம சோர்ஸ் கோட்ல வருதுன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்மா பக் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். கன்ஃபார்மா பக் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்டா டைப் பண்ணி வர வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி சோர்ஸ் கோட்லயே ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அப்ப பக் இல்லை இந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டிஃபரன்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா பக் இருக்கா இல்லையா? ஓகே, பக் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரி இங்க ஜஸ்ட் இந்த வெப்சைட்ல டிசைன் பண்ணிருக்காங்க U1 அப்படின்னு வர மாதிரி. ஆனா ஒரிஜினலா இருக்க லைவ் வெப்சைட்ல டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த மாதிரிலாம் வராது, பாப்அப் பாக்ஸ் வரும். இன்கேஸ் பாப்அப் பாக்ஸ் வரலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க சோர்ஸ் கோட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஜெக்ட் ஆயிருக்கணும். இன்ஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேலோடு வந்து எப்ப ட்ரிகர் ஆகுது அப்படின்னா நான் வந்து ஒரு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே ட்ரிகர் ஆகுது. ஸோ என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே லோட் ஆகுது, லோட் ஆனோடனே இது ட்ரிகர் ஆகுது. அதனால நம்மளுக்கு வந்து பக் இருக்குன்னு சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. இந்த மாதிரி ட்ரிகர் பண்றதுக்கும் நிறைய விதம் இருக்கு. லோட் பண்ணா ட்ரிகர் ஆகணும், எரர் வந்தா ட்ரிகர் ஆகணும், இல்லாட்டி நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் செட் பண்ணலாம். கீபோர்ட்ல போயிட்டு ஏ அப்படின்ற ஆல்பபெட்டா டைப் பண்ணா எனக்கு வந்து ட்ரிகர் ஆகணும், இல்லாட்டி மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணா எனக்கு வந்து பக் ட்ரிகர் ஆகணும், மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணா எனக்கு வந்து பக் ட்ரிகர் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா கன்சிடர் பண்ணணும். அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம லெவல் 1 முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இதை ரீலோட் பண்ணுவோம். அவங்களே மேல ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ப்ராம்ப்ட் ஆஃப் 1 அப்படின்ட்டு. ஸோ அப்போ கண்டிப்பா வேற எந்த பேலோடு கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது, ப்ராம்ப்ட் ஆஃப் 1 கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரிகர் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதனாலதான் நம்ம வந்து ப்ராம்ப்டுக்குள்ள எது கொடுத்தாலும் ஒர்க் ஆகல, 1 கொடுத்தா மட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ அவங்க வேணும்னே நீ 1 உள்ள கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம இனிமே என்ன பண்ணலாம்னா எல்லாத்துக்குமே ப்ராம்ப்ட் ஆஃப் 1 வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிடும். இப்போ வந்து 0 வந்துருச்சு, 1 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் லெவலுக்கு போகலாம். இது செகண்ட் லெவல். ஸோ இதுதான் அதோட கோடு. இந்த கோட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். இங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன ஃபில்டர் அப்படின்னா இந்த பிராக்கெட், அதாவது ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் வரும்ல, அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபில்டர் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்களே போட்டிருக்காங்க
என்ன சொல்றது, யாராச்சும் வந்து இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் டைப் பண்ணாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, ஜஸ்ட் நம்ம சிம்பிளா டைப் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்றேன், நம்மளுக்கு வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த கீவேர்ட் போடுறேன், அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த கீவேர்ட் போடுறேன், அதுவும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா அதே சமயத்துல அது வந்து இந்த கோட்லயும் வருது. நம்ம எப்பயும் போல என்ன பண்ணலாம் அப்படின்னா, போன வாட்டி ட்ரை பண்ண மாதிரி எஸ்விஜி ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ்விஜி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா /onload equal to PROMPT prompt 1. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து எதெல்லாம் இங்க வரலைன்னு பார்க்கணும். ஸோ எஸ்விஜின்னு இங்க நான் கொடுத்துருக்கேன், அது வந்து கோடா எடுத்துக்குது, அதனால இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. அண்ட் ஆன்லோட் கோடு கீவேர்டு ரிஃப்ளெக்ட் ஆகல, ப்ராம்ப்ட் கோடு கீவேர்டு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகாம இருந்துச்சுனாலே கன்ஃபார்மா பக் இருக்கு. ஓகே, கன்ஃபார்மா பக் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், அதாவது இந்த வெப்சைட்ல ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஓகே, அதை பார்ப்போமா. எந்த மாதிரி கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் இதை அனலைஸ் பண்ணணும், இதையும் அனலைஸ் பண்ணணும். இங்க கொடுத்த எந்த கீவேர்டு இங்க வரல அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ எஸ்விஜி ஆன்லோட் வரைக்கும் பார்ப்போம். எஸ்விஜி ஆன்லோட் வரைக்கும் அப்படியே வருது, நோ ப்ராப்ளம். அப்போ என்னெல்லாம் கட் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஈக்குவல் டு இங்க இருக்க ஈக்குவல் டு வந்து இங்க கட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல இருக்க இந்த டேக் இருக்கு தெரியுமா, அதாவது இந்த கேலிப்ரேசஸ் பேராந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து இங்க கட் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் கீவேர்டு வந்தாலோ இல்ல ஈக்குவல் அப்படின்ற கீவேர்டு வந்தாலோ அதை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபில்டர் பண்றாங்க. அதை தான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. இந்த ஈக்குவல் டு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்தா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிரு, எம்டியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இது என்ன பண்ணிருதுன்னா ரீப்ளேஸ் பண்ணிருது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து டேட்டாவை மாத்தி கொடுக்கணும். மேபி என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டைரக்டா வராதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து என்கோட் பண்ணலாம். என்கோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, கேரக்டர் வந்து டைரக்டா கேரக்டர் வராம நம்ம என்கோடிங் ஆகி வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்க பேசிக் என்கோடிங்ஸ்லாம் நீங்க படிக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா கூகுளில் போயிட்டு HTML என்கோடிங் அப்படின்னு போடுறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா HTML கேரக்டர்ஸ் அட் W3 schools வரும், அதை ஓப்பன் பண்றேன். அதுக்கப்புறம் URL என்கோடிங் ரெஃபரன்ஸ் இருக்கு, அதை ஓப்பன் பண்றேன். ஸோ பேசிக்கா நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ட் ஸ்பெஷல் கேரக்டரை யூஸ் பண்ணாம அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி சிம்பிள்ஸ், ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கேரக்டர் வந்து டைரக்டா என்ன சொல்றது, அதாவது ஸ்பெஷல் கேரக்டரை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. நான் முத சொன்னேன் பாத்தீங்களா ஒரு எக்ஸசஸ் எக்ஸாம்பிள் வெப்சைட்ல லைவா பண்ணும்போது, அப்ப என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாத்துனாங்க. நம்ம அதே தான் அப்ளை பண்ண போறோம். நம்ம மாத்தின வேல்யூவை கொடுத்தோம்னா இது அப்படியே ரிவர்ஸா வரும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த HTML என்கோடிங் கேரக்டர் செட்ஸ் எல்லாம் பத்தி லைட்டா படிச்சுப்போம். இதை படிச்சாதான் நம்மளால அந்த எக்ஸசஸ் பக்கை வந்து கண்டுபிடிக்க முடியும். நான் வந்து உங்களுக்கு பேசிக்கா சொல்லித்தரேன், பட் ஸ்டில் நீங்க இந்த சைட்டை ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த கேரக்டர்லாம் எடுக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேரக்டர் எடுக்கல, அதாவது ஈக்குவல் டு எடுக்கல, அதுக்கப்புறம் இந்த இது எடுக்கல, ஈக்குவல் டு அப்புறம் இந்த ஓப்பன் பண்ற டேக். ஸோ இங்க போயிட்டு எங்க இருக்கு, இந்த இருக்கு லெஃப்ட் பேராந்தசிஸ் இதுக்கு பேரு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதோட UTF கோடு 8859 ANSI ASCII இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் யூனிவர்சல் கோடிங்ஸ். உங்களுக்கு ஃபர்தரா போக போக இந்த ஃபீல்டுக்குள்ள போக போக எதை யூஸ் பண்ணணும்னு தெரியும். பட் ஜென்ரலா இது நாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த நாலுமே அக்செப்ட் ஆகாது, ஏன்னா நாலுமே இந்த மாதிரி லெஃப்ட் பேராந்தசிஸ் தான். அப்போ நம்பர் யூஸ் பண்ணணும். அப்போ நம்பர் யூஸ் பண்ணணும்னா இந்த லெஃப்ட் பேராந்தசிஸோட நம்பர் வந்து 40. ஸோ நம்ம ஒரு நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆம்பர்சன் சைன். ஆம்பர்சன் சைன் எதுக்குன்னா அது வந்து கண்டினியூ மென்ஷன் பண்ண, ஸோ தட் ஆம்பர்சன் கொடுக்கணும். நம்ம வந்து நம்பர் வேல்யூ கொடுக்க போறோம். அப்ப நம்பர் வேல்யூ கொடுக்க போறோம்னா ஹேஷ் கொடுக்கணும், ஏன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா அவங்களே போட்டிருக்காங்க நம்பர் சைனை வந்து இதுதான் ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படின்ட்டு.
ஸோ அப்போ நம்ம எப்படி கோடிங் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உடனே அண்ட் சிம்பிள் இது வந்து கண்டினியூவா மென்ஷன் பண்ண. நெக்ஸ்ட் வந்து ஆஷ் கொடுக்கணும். ஆஷ் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம நம்பர் கொடுக்க போறோம்ன்றத. அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணணும்னா 40 அப்படின்றத கொடுக்கணும். இந்த இடத்துல ஏன் நம்ம 40 கொடுக்குறோம் அப்படின்னா லெஃப்ட் பேரந்திசிஸோட நம்பர் 40. அதுக்கப்புறம் செமிகோலன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ண. ஸோ இது அப்படியே நான் காப்பி பண்றேன். இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த லெஃப்ட் பேரந்திசிஸை டெலீட் பண்றேன். இப்போ இதை பேஸ்ட் பண்றேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அவங்க வெறும் லெஃப்ட் பேரந்திசிஸை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ரிமூவ் பண்றாங்க, ஃபுல்லா ரிமூவ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு நான் அதை பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த கோடு தான் போட்டிருக்கேன். அது இந்த கோடு வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா அவுட்புட்ல பாத்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் பேரந்திசிஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ டைரக்டா லெஃப்ட் பேரந்திசிஸ் போட்டாதான் இவங்களால எடுக்க முடியுது. ஆனா இந்த மாதிரி நம்ம என்கோட் பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்களால எடுக்க முடியல. ஸோ தட் நான் இந்த என்கோட் பண்ண வேல்யூவை போடுறேன். ஸ்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பயும் எடுக்கல. இப்பயும் ஏன் எடுக்கலன்னா இன்னும் ஈக்குவல் டு இருக்கு. அப்ப நம்ம ஈக்குவல் டுக்கும் இந்த மாதிரி மாத்தணும். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன நம்பர்னு பார்ப்போம். ஓகே, ஈக்குவலுக்கு வந்து 61 நம்பர். அப்போ நான் இங்க போயிட்டு இந்த இடத்துல டெலீட் பண்ணிட்டு அதே போடுறேன். பட் 40க்கு பதிலாக நான் என்ன போட போறேன் அப்படின்னா 61 போட போறேன். ஓகே, 61 போட்டாச்சு. ஸ்டில் இது எடுக்கல. மேபி ஆனோட ஃபங்க்ஷன் இங்க எடுக்காம இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டாவே ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை டெலீட் பண்ணிட்டு எஸ்விஜியை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ண போறேன். ஸ்கிரிப்ட் எதுக்குன்னா ஜென்ரலா ஜாவா ஸ்கிரிப்டை மென்ஷன் பண்ண. ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ள ப்ராம்ப்ட் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ண போறேன். SCRIPT க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டேக் கொடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூ வின் அப்படின்னு வந்துருந்துச்சு. ஜென்ரலா இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இருக்கும். ஜென்ரலா இந்த மாதிரி இருக்கும். ஸோ எஸ்விஜி கீவேர்டு ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்றோம். ஸ்கிரிப்டுக்குள்ள ப்ராம்ப்ட் ஒன்று நான் ரன் பண்றேன். இப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் என்ன ஆகுது, அதாவது இந்த லெஃப்ட் பேரந்திசிஸ் மட்டும் கட் ஆகுது. அதனால நம்ம அதை மட்டும் டெலீட் பண்ணிட்டு அதோட என்கோடிங் வேல்யூவை நம்ம போடுறோம். ஸோ அதோட என்கோடிங் வேல்யூவை போட்டா நம்மளுக்கு என்ன ஆயிருந்தா யூ வின் அப்படின்ற மெசேஜ் வந்துருக்கு. அப்பனா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த டெஸ்ட்டை முடிச்சிட்டோம். ஸோ இந்த வெப்சைட்ல யூ ஒன்னு வருது. பட் நார்மலா என்ன வரும்னா அலர்ட் பாப்அப் வரும். அலர்ட் பாப்அப் வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கும் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ப்ராம்ப்டை டெலீட் பண்ணிட்டு அலர்ட் கீபோர்ட் கொடுக்கலாம். அலர்ட் கீபோர்ட் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருது அலர்ட் மெசேஜ் வருது 1 அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ பேசிக்கா என்கோடிங்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா பப்ஷூட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து டீகோடர் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்ல போயிட்டு இதை நான் பேஸ்ட் பண்றேன். அண்ட் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டீகோடஸ் அப்படின்னு இருக்கும். அங்க போயிட்டு நான் HTMLன்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இதை டீகோட் பண்ணணும்னா அதோட கேரக்டர் இதுதான் அப்படின்ட்டு இதை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஏதாச்சும் வெப்சைட்டை ஸ்கேன் பண்றீங்க, பப்ஷூட் வச்சு டெஸ்ட் பண்றீங்க, ஊடால இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நிறைய அதெல்லாம் வருது அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி இங்க போடலாம். போட்டா அது எந்த கேரக்டரா வருது அப்படின்றத நம்ம டக்கு டக்குன்னு பப்ஷூட்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் என்கோடிங் டீகோடிங்லாம் இருக்கு. ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி டீகோட் பண்ணணும், HTML-ஆவா URL-ஆவா அப்படின்ட்டு. என்கோட் பண்றதுனால என்கோட் பண்ணலாம். உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னா சம்டைம்ஸ் ஸ்மார்ட் டீகோடு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை டீகோட் பண்ணி சொல்லிடும். இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அண்ட் இதை நீங்க உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை. கிட்டத்தட்ட 100 கணக்குல இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 255 என்கோடிங் டீகோடிங் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ நம்ம உட்காந்து இவ்வளவு மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்ப நம்ம இந்த சைட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்து நம்ம போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். பட் ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியணும்ல, அதனால நான் உங்களுக்கு மெத்தடாலஜி சொல்லித்தரேன். இது வந்து HTML என்கோடிங்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் HTML என்கோடிங் எடுக்காது, URL என்கோடிங் தான் எடுக்கும். அப்ப வந்து URL என்கோடிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
யூஆர்எல் என்கோடிங்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு யூஆர்எலுக்கும் ஒரு ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டைரக்டா இந்த சிம்பிள்ஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிம்பிளுக்கு பதிலாக ஜஸ்ட் %28 அப்படின்னு போட்டா போதும் எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு நார்மல் HTML என்கோடிங் எடுக்கல அப்படின்னா நம்ம யூஆர்எல் என்கோடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஆர்எல் என்கோடிங் எங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா யூஆர்எல்ல டைப் பண்ணணும். சம்டைம்ஸ் யூஆர்எல்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அங்க ஏதாச்சும் ஸ்பெஷல் கேரக்டர் எடுக்கல அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேரக்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஆர்எல் என்கோடிங் யூஸ் பண்ணலாம். அதே இது நம்ம கோடிங்ல பண்றோம், கோடிங்ல பண்ணும்போது ஏதாச்சும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து எந்த மாதிரி கோடு யூஸ் ஆகுதுன்னா மோஸ்ட்லி HTML யூஸ் ஆகும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா HTML என்கோடிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம லெவல் 0, லெவல் 1, லெவல் 2 தான் முடிச்சிருக்கோம். இன்னும் மொத்தம் 15 லெவல் கிட்ட இருக்கு. இந்த 15 லெவலையும் நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஒவ்வொரு சைட்லயும் கோடிங் எப்படி ஒர்க் ஆகாது, நம்ம எந்த மாதிரிலாம் பேரோட இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால பக்கை கண்டுபிடிக்க முடியும், இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிடும். இப்போ நான் லெவல் 3 போறேன். லெவல் 3ல சேம் தான், நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்றாங்க, கமெண்ட் யூஸ் பண்றாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பேசிக்கா டைப் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட், அது வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதா? முதல்ல நம்ம என்ன டைப் பண்றோமோ அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன ஆகுதுன்னா இந்த இது வச்சு முடியுது. ஸோ ஜஸ்ட் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், அதை கொண்டு போய் இங்க போடுறேன். இப்போ டைப் பண்ணி பார்க்கறேன், ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகல. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து பேசிக் HTML நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கமெண்ட்டை வந்து கோடிங்ல டைப் பண்ணணும் அப்படின்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அன்கமெண்ட் பண்ணணும், அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் HTML படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இவங்க சோர்ஸ் கோட்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் அதை வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து எப்பயும் போல கோட் டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண மாதிரி svg onload equal to prompt prompt 1. ஓகே, அவ்வளோதான், வின் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எந்த என்கோடிங் டீகோடிங் எதுவுமே பண்ணல. அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம அன்கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பேலோட கொடுத்தோம், வின் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். பட் இதுக்கு நீங்க மெயினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய நாலேஜ் என்ன? HTMLோட பேசிக் நாலேஜ். ஸோ HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே உங்களுக்கு தெரில அப்படின்னா இது உங்களுக்கு இப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருக்காது, கமெண்ட் பண்ணா அன்கமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. அதனாலதான் நான் அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டு இருக்கேன், பேசிக் HTML பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட் தெரில அப்படின்னா உங்களால கண்டிப்பா இந்த ஃபீல்ட்ல சர்வைவ் ஆகவே முடியாது. படிக்கலைன்னா ஃப்ரீயா எங்க சேனல்லே நாங்க போட்டிருக்கோம், ஸோ அதை போய் படிங்க. நெக்ஸ்ட் லெவல் 4. ஓகே, லெவல் 4 கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணணும் என்னப்பெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபங்க்ஷன் எஸ்கேப் இன்புட், நம்ம இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் டைப் பண்ணி பார்ப்போம் tst டெஸ்ட் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது வந்து இன்வாலிட் ரிசோர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க. அப்போ டைரக்டாவே இதுல ரிஃப்ளெக்ட் ஆகல, அப்போ ஏதோ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். if https prompt.ml test decode URI component input script equal to document.create element script source input script outer HTML else return invalid source. அதாவது நம்ம கொடுத்திருக்க வேல்யூ வந்து ஒரு லிங்கா அப்படின்றத செக் பண்றாங்க. லிங்கா இருந்தா அது வந்து ரிட்டர்ன் பண்ணணும், இல்லாட்டி இன்வாலிட் ரிசோர்ஸ்னு வரணும். லிங்கான்றதை எப்படி செக் பண்றாங்கன்னா HTTPS கீவேர்டு இல்லாட்டி URLல வரும் தெரியுமா கீவேர்ட்ஸ், அதை வச்சு செக் பண்றாங்க. ஸோ ஒரு URLனா அந்த HTTPS இருக்கும், அந்த // இருக்கும், டொமைன் நேம் இருக்கும். இவங்க வந்து HTTPS பேசிக்கா கொடுத்துட்டு மற்றதெல்லாம் இருக்கான்னு செக் பண்றாங்க. அப்போ இது வந்து எந்த மாதிரி இன்புட் ஃபீல்டுனா நம்ம டெக்ஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட் டைப் பண்ற இன்புட் ஃபீல்டு கிடையாது, ஒரு லிங்க் டைப் பண்ற இன்புட் ஃபீல்டு. ஸோ நம்ம லிங்க் டைப் பண்ணா மட்டும்தான் அது எடுக்கும், இல்லாட்டி இன்வாலிட் ரிசோர்ஸ்னு வரும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா சில இடத்துலலாம் என்டர் யுவர் இமெயில் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்,
அந்த இடத்துல சம்திங் ஏதாச்சும் @gmail.com ஏதாச்சும் இமெயில் மாதிரி நீங்க டைப் பண்ணணும். இமெயில் மாதிரி டைப் பண்ணா மட்டும் தான் அந்த ஃபீல்டு எடுத்துக்கிறோம். அப்படி இல்லாட்டினா ராங் இன்புட், ராங் இன்வாலிட் இமெயில் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு மெசேஜ் காட்டும். அதே மாதிரி சில இடத்துல URL தான் நீங்க டைப் பண்ணணும். இப்போ ஃபோன் நம்பர் ஃபீல்டு வச்சிருந்தாங்கன்னா நீங்க ஃபோன் நம்பர் மட்டும் தான் டைப் பண்ணணும். இப்போ டேட் ஃபீல்டு வச்சிருந்தாங்கன்னா நீங்க டேட் மட்டும் தான் டைப் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சம் கண்டிஷன்ஸ். அப்போலாம் அங்கே நீங்க போயிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம டைப் பண்ண முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா HTTPன்னு கொடுக்குறேன், அப்பயும் எடுக்கல. :// கொடுக்குறேன், எடுக்கல. HTTPS கொடுக்குறேன், எடுக்கல. அப்போ வெறும் கோலன் கொடுக்குறேன், எடுக்கல. // கொடுக்குறேன், எடுக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த டேட்டா கொடுத்தாலும் எடுக்கல. அப்போ நம்மளால கண்டிப்பா ஒரு ஃபுல் URL தான் கொடுக்க முடியும். ஃபுல் URL கொடுக்க அவங்களே க்ளூ கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். மேக் ஷூர் த ஸ்கிரிப்ட் பிலாங்ஸ் டு யுவர் ஓன் சைட், சாம்பிள் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த சாம்பிள் ஸ்கிரிப்டை வந்து இன்னொரு பேஜ்ல ரன் பண்றேன். ஸோ அந்த சாம்பிள் ஸ்கிரிப்டை ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி வருது. அப்போ சில வெப்சைட்ல எந்த மாதிரி இருக்கும்னா நம்ம டைரக்டா ஸ்கிரிப்டை இங்க ரன் பண்ண முடியாது. நம்ம வேற ஒரு சைட்ல ஸ்கிரிப்டை ரன் பண்ணிட்டு, அதாவது வேற ஒரு சைட்ல நீங்க ஓனா ஒரு சைட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓனா ஒரு சைட்டை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல மலிஷியஸ் கோடை வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு லிங்க் இருக்கும் தெரியுமா, அந்த லிங்கை கொண்டு போய் இந்த இன்புட் ஃபீல்ட்ல கொடுத்தீங்கன்னா அது வேற சைட்ல இருக்க மலிஷியஸ் கோடை இந்த சைட்ல ரன் பண்ணி உங்களுக்கு பக்கு அதாவது எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணாலும் என்னதான் அப்படின்னா அது வந்து ஒரு பக்கு தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி இங்க போடுவோம். ஓகே, இப்போ நான் ஒரு கம்ப்ளீட் லிங்க் கொடுத்துட்டேன், அது அக்செப்ட் பண்ணிருச்சு. ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லோட் ஆகல. லோட் ஆனாதான் கரெக்ட், லோட் ஆகல. ஸோ ஒரு URL கொடுத்துருக்கோம், பேசிக்கா வருது. ஆனா நம்மளுக்கு இந்த வின் மெசேஜ் வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணி பார்க்கணும் எந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்ட்டு. இவங்க இதுல எதை ஃபில்டர் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். HTTP அப்படியே வந்திருக்கு, ப்ராம்ப்ட் HTML அப்படியே வந்திருக்கு, JS/test.js அப்படியே வந்திருக்கு. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி அப்படியே தான் வந்திருக்கு. ஸோ இதோட சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா இதுல இருக்க இந்த JS ஃபைல்ல இருக்க வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ JS ஃபைல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து prompt1 அப்படின்றத கொண்டு வரணும். ஸோ இதோட லாஜிக் என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்க ஓன் சைட்ல போயிட்டு ஏதாச்சும் அலர்ட் மெசேஜ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி ஃபைல்னா நீங்க வந்து பேலோட் இந்த மாதிரி எந்த மாதிரி வேணா ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. .js/JSனா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். அந்த ஃபைல்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட பேலோடு இந்த மாதிரி இருக்கு தெரியுமா, அதை காப்பி பண்ணி வச்சிடணும். அதை நீங்க ஹோஸ்ட் பண்ணிடணும். அதுக்கு வந்து ஒரு URL கிடைக்கும்ல, அந்த URL நீங்க இங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா XSS பேலோட்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். XSS பேலோட்ஸ் GitHubன்னு போடுங்க, உங்களுக்கு வந்து எக்கச்சக்க பேலோட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி நம்மளுக்காக யாராச்சும் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம போய் ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, இந்த மாதிரி இருக்கு, நிறைய பேர் பேலோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வேற ஏதாச்சும் மற்ற சைட்ல இருக்க பேலோட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம ஈஸியா. இல்லாட்டி Ctrl+F போட்டா ஃபைண்ட் வரும், HTTPS அப்படின்னு போடலாம். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு HTTPS லிங்க் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அதை காப்பி பண்றேன். ஓகே, எடுக்கல. வேற என்ன எங்க இருக்குன்னா இங்க ஒண்ணு இருக்கு, இதுவும் எடுக்கல. இல்லாட்டி இதை விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி URL நீங்க ஓனா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காகவே என்ன இருக்கு அப்படின்னா பேஸ்ட்பின் அப்படின்னு சொல்லி ஒரு சைட் இருக்கு. இந்த சைட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா டெம்பரவரியா ஒரு கோடை நீங்க ரன் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு கோடை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேலோட என்ன அப்படின்னா svg/onload = prompt of 1. இதுதான் வந்து நம்மளோட பேலோடு.
ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா கிரியேட் நியூ பேஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதுக்குன்னு ஒரு லிங்க் மேல ஜென்ரேட் ஆயிருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்கை காப்பி பண்ணிக்குவோம். அதாவது நம்ம உள்ள என்ன கோடு போடுறோமோ அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆயிரும். அந்த கோடை காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்னா அகெயின் ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்து அந்த அந்த நம்ம என்ன கோடு கொடுத்தோமோ அந்த கோடு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே இருக்கும். 1 வீக் வரைக்கும் இருக்கு. இதை வந்து நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு அதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு டைப் பண்ணி பார்ப்போம். ஓப்ஸ், இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இன்வேலிட் ரிசோர்ஸ் அப்படின்னு வருது. ஏன்னு பார்ப்போம். நம்ம HTTPS எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். எஸ் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்பயும் வருது. ஸ்லாஷ் அப்பயும் வருது. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பார்ப்போம். அப்பயும் வருது. மேபி அவங்க வந்து டீகோட் URI காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போனா சம்டைம்ஸ் ஏதாச்சும் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் டேரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இதை என்ன பண்ணலாம்னா டீகோட் பண்ணி பார்க்கலாம். HTML இருந்தால் HTML டீகோட் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து URLனால நம்ம URL டீகோட் பண்ணலாம். URLல நம்மளுக்கு எந்த கேரக்டர் யூஸ் ஆயிருக்குன்னா இந்த ஸ்லாஷ் யூஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ஸ்லாஷோட ஸ்பெஷல் சிம்பிள் என்னன்னா %2f. அதை காப்பி பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஸ்லாஷ் இருக்க இடத்துல அதை கொடுக்க போறேன். %2f. இந்த இடத்துல 2 ஸ்லாஷ் இருக்கு. டெலீட் பண்ணிட்டு %2f கொடுக்குறேன். ஓகே, இப்பயும் எடுக்கல. கோலன் இருக்கு. ஸோ கோலனுக்கு பதிலாக நம்ம கொடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல தேடி பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கு. கோலனோட வேல்யூ வந்து %3a. ஜஸ்ட் இந்த இடத்துல கோலனை டெலீட் பண்ணிட்டு %3a கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்பயும் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல பேஸ்ட் பின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அது வந்து வேற டொமைன். ஆனால் இங்கே கண்டிஷனில் வந்து ப்ராம்ப்ட் ML தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம இது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வேற சைட் யூஸ் பண்ணக்கூடாது, லைவ் சைட் யூஸ் பண்ணக்கூடாது. இவங்க வெப்சைட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போனா இந்த வெப்சைட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் போல. ஸோ தட் இந்த வெப்சைட் மட்டும் கொடுப்போம். ஓகே, ஏன்னா அவங்க கண்டிஷனில் வந்து இவங்க டொமைன் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கனால இவங்க டொமைன் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும் போல. ஸோ தட் நம்ம வந்து இந்த மாதிரி வேற சைட் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு லைவ் டெஸ்டிங் எங்கேயாச்சும் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வேற சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பேஸ்ட் பின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அந்த %3a இந்த 2f போட்டு பார்ப்போம். ஓகே, இது டெலீட் பண்ணிட்டு %2f %2f போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா கோலன் இருக்கு. %3a ஓகே, எடுக்கல. ஸோ நம்ம மோஸ்ட்லி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. பட் என்ன ப்ராப்ளம் தான் எக்ஸாக்டா தெரில. மேபி இவங்க கொடுத்துருக்க அந்த URLல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராம்ப்ட் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தட் வேணா ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கான்செப்ட் இதுதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்ற சைட்டுமே நம்மளால லோட் பண்ண முடியல. இல்லாட்டி நம்ம ஓன் சைட்டை வச்சு பேலோட் ஜென்ரேட் பண்ணி இங்கே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா 5. ஓகே, இது ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் கொடுக்குற டெஸ்ட் 1 2 3ன்னு கொடுக்குறேன். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. எந்த இடத்துலனா இந்த இடத்துல. ஓகே, டபுள் கோட்ஸ் இருக்கு. டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். சூப்பர். டபுள் கோட்ஸ் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து இந்த டெஸ்ட் வேல்யூக்குள்ள வராம வெளில போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் எங்க முடியுதுன்னு பார்க்கணும். டேக் இங்க முடியுது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் எங்க முடியுதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆரம்பிக்கணும். அப்பதான் என்னால என்ன பண்ண முடியும்னா லோட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து டபுள் கோட்ஸ்
அப்புறம் க்ளோஸ் டேக் கொடுக்குறேன். ஸோ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் டேக் கொடுத்தோன்னே எனக்கு அந்த இது க்ளோஸ் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா என்னோட ஓன் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். svg/onload equal to prompt prompt of one close tag. ஓகே, svg/onload வந்து நம்மளுக்கு எடுக்கல. ஏன் onload எடுக்கல அப்படின்னா அது வந்து கீவேர்ட் மாதிரி டிடெக்ட் பண்ணி எடுக்கலையா இல்லை என்ன ப்ராப்ளம்னு தெரியல. பட் onload வந்து நம்மளுக்கு எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து அண்டர்ஸ்கோர்லாம் வருது. எந்த இடத்துலலாம் அண்டர்ஸ்கோர் வருதுன்னு பாருங்களேன். ஸோ நான் எங்கெல்லாம் இந்த டேக் யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் எனக்கு அண்டர்ஸ்கோர் வருது. அதாவது இந்த மாதிரி க்ளோசிங் டேக்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் யூஸ் பண்ற இடத்துலலாம் எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர்ஸ் வருது. ஸோ அப்போ க்ளோசிங் டேக்கை வந்து இவங்க என்னவா மாத்துறாங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோரா மாத்துறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ரீப்ளேஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி /க்ளோஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அண்டர்ஸ்கோரா மாத்துங்க அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் எங்கெல்லாம் அது பண்றேனோ அதெல்லாம் மாறுது. அப்போ நான் இங்க என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா HTML என்கோடிங் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து எதை மாற்றணும் அப்படின்னா இந்த டேக். அப்போ 62. அப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் டேக் இருக்க இடத்துல அண்ட் %62 கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அண்டர்ஸ்கோரா மாறலை. அகெயின் காப்பி பண்ணிட்டு அதையும் போயிட்டு இந்த இடத்துல கொடுக்கலாம். இதுவும் மாறலை. அண்ட் வேற என்ன இருக்கு, ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு. இந்த ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்தாலும் அப்படி மாறுது. ஸோ அங்கே போய் நான் என்ன பண்ணலாம்னா அண்ட் %16 நினைக்கிறேன், எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு வந்து என்னது 61. ஓகே, ஸோ 61 இது கொடுத்துட்டேன். இப்பயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கலை. ஸோ நம்ம வந்து என்கோடிங் பண்ணாலும் நம்மளுக்கு எடுக்கலை. அப்போ வேற என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும். பட் கண்டிப்பா இது வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்க வரல. அப்பனா ஏதோ பக் இருக்குன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா என்ன சொல்றது, எந்த இடத்துல வந்து பக் இருக்குன்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் அனலைஸ் பண்ணி பக் வெரிஃபை பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆன் எரர் யூஸ் பண்ணோம், எடுக்கல. ஆன் லோட் யூஸ் பண்ணோம், இப்போ ஆன் லோட் எடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், ஆன் எரர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட அந்த பேலோடு இந்த இருக்கு. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஓகே, இதுல வந்து என்ன இருக்குன்னா ஈக்குவல்ட்டெல்லாம் அகெயின் இதாயிருக்கு. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ணணும்னா மாற்றணும். ஈக்குவல்ட்டு வந்து 61 நினைக்கிறேன். எஸ், 62க்கு பதிலாக 61, 62க்கு பதிலாக 61. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பயும் எடுக்கல. ஸோ அப்போ இந்த மெத்தடும் ஒர்க் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கணும்னா வேற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அனலைஸ் பண்ணி பார்த்தா இவங்களே இங்கே சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரிக்ட் ஃபில்டர் ரூல்ஸ் ஆஃப் லெவல் 0. ஸோ சம் ஃபில்டர் ரூல்ஸ் யூஸ் பண்றாங்க. எதை மெயினாக ஃபில்டர் பண்றாங்கன்னா இந்த சிம்பிளை ஃபில்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸை ஃபில்டர் பண்றாங்க. இந்த சிம்பிளுக்கு பதிலாக தான் நம்ம என்ன மாத்திட்டோம்னா இந்த மாதிரி கோடா மாத்திட்டோம். அப்போ நோ ப்ராப்ளம். ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஆன் எரர், ஆன் லோடு இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன்ல, அதுக்கு பேர் எல்லாமே என்ன அப்படின்னா ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ். ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கெல்லாம் ஈவெண்ட் ஹேண்ட்லர் வருதோ அதையும் ஃபில்டர் பண்றாங்க. அப்போ நம்ம டைப் பண்ண பேலோடு இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண பேலோட்லாம் கரெக்ட் தான். ஆனா அதை ட்ரிகர் பண்றதுக்கு நம்ம ஆன் எரர், ஆன் லோடு அப்படிலாம் யூஸ் பண்றோம்ல, அதெல்லாம் ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ். அப்போ இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் வந்தாலும் அதையும் ஃபில்டர் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், மல்டிபிள் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அதை என்கோட் பண்ண முடியாது டைரக்டா, அதை என்கோட் பண்ணா ஒர்க் ஆகாது. நான் என்ன பண்றேன்னா இதை என்டர் பண்றேன். இப்போ இங்கே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேலே ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டைப் பண்ணேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன்ல போயிட்டு ஈக்குவல் டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்களேன், இது ஃபர்ஸ்ட் லைன்ல நான் ஈக்குவல் டைப் பண்ணியிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் லைன்ல ஈக்குவல் டைப் பண்ணா அது வந்து அண்டர்ஸ்கோரா வருது. அதே இது செகண்ட் லைன்ல ஈக்குவல் டைப் பண்ணா செகண்ட் லைன்ல ஈக்குவல் அப்படியே வருது. ஃபர்ஸ்ட் லைன்ல ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் போடுறேன். ஸோ ஓப்பன் டேக் அப்படியே தான் இருக்கு, க்ளோஸ் டேக் வந்து அண்டர்ஸ்கோரா மாறுது. செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் போட்டிருக்கேன், அப்போ ஓப்பன் டேக் அப்படியே இருக்கு, க்ளோஸ் டேக் மட்டும் அண்டர்ஸ்கோரா மாறுது. சம்டைம்ஸ் அவங்க கண்டிஷன் எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்தா ரீப்ளேஸ் பண்ணணும்னு எழுதியிருப்பாங்க. ஆனா வந்து நம்ம 2வது லைன் 3வது லைன் அந்த மாதிரி போகும்போது கரெக்டா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. க்ளோஸ் டேக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைன்ல ரீப்ளேஸ் ஆகுது, செகண்ட் லைன்ல ரீப்ளேஸ் ஆகுது. ஆனா ஈக்குவல் டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைன்ல கரெக்டா அண்டர்ஸ்கோரா மாறுது, செகண்ட் லைன்ல அண்டர்ஸ்கோரா மாறல. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த செகண்ட் லைன்ல யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணலாம். ஸோ பேசிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் டெலீட் பண்ணலாம். ஈக்குவல் ட்ரிகர் ஆகுதா? ட்ரிகர் ஆகல. ஓகே, இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட இது பேலோட் சர்ச் பண்ணுவோம்ல, அதுல வந்து க்ளோஸ் டேக் இல்லாம ட்ரிகர் ஆகுற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் பேலோட்ஸ். அப்போ எக்ஸசஸ் பேலோட்ஸ் எங்க கிட்டப்னு போடணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து நிறைய இது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்குமே நிறைய டாலர்ஸ், கிட்டத்தட்ட $500, $300, $1000 வரும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துல வந்து எனக்கு $500 வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு $500 கம்பேர் பண்ணி பாருங்க, 35,000 ரூபாய். ஸோ அவ்வளோ அமௌண்ட் வேணும்னா 1 மந்த் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட அவ்வளோ அமௌண்ட் கிடைக்காது. அப்போ நம்ம மினிமம் ஒரு பக்குக்கு ஒரு நாளாச்சும் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லாட்டி ஒரு வாரமாச்சும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி புது புது பேலோடா ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும். சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மற்றவங்க 1 மந்த்ல சம்பாரிச்சதை நம்ம ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணி சம்பாதிக்கலாம். அதே மாதிரி நீங்க முத கத்துக்கும் போதுதான் 1 வாரம் 10 நாள் 20 நாள் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா ஒரு டைம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த தடவை நீங்க அதே பக்கம் தேடும் போது உங்களுக்கு ஈஸி ஆயிரும், டக்கு டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. முத 1 வாரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க ஒரு பக் கண்டுபிடிக்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன ஆகும்னா 1 மணி நேரத்துல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ஆர்வத்துல 1 மணி நேரம் தேடுவாங்க பக், அதுக்கப்புறம் ரொம்ப ஹை லெவல் ஆனா 1 நாள் தேடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் பக்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியை டிராப் பண்ணிடுவாங்க. செகண்ட் பர்சன் என்ன பண்ணுவான், 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணுவான், பக் கண்டுபிடிச்சிருவான், அவன் பவுண்டி வாங்கிட்டு போயிடுவான். ஸோ அதுதான் வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்றவங்களுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா டக்குன்னு விட்டுறக்கூடாது, ட்ரை பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா thousands ஆஃப் பேலோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேலோட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் ஒன்னையும். ஓகே, சொல்யூஷன் எனக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரணும்ல, அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் இது பண்ணிட்டு இருந்தேன். பேசிக்கா இவங்க வந்து நம்ம கொடுக்குற டெஸ்ட் அப்படின்ற கீவேர்டா இதை வச்சு ஃபில்டர் பண்றாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு டெஸ்ட் ஏதாச்சும் டைப் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணிக்கிறேன். ஏன் என்டர் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து க்ளோசிங் டேக் ஓப்பனிங் டேக் எல்லாமே ஒர்க் ஆகல, ஆனா செகண்ட் இதுல ஒர்க் ஆகுது ஈக்குவல் டுலாம். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைப் அப்படின்னு கொடுக்குறேன். டைப்னா நம்ம என்ன மாதிரி டைப் அப்படின்றத நம்ம சொல்லலாம், இமேஜா வீடியோவா அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா டைப் ஈக்குவல் டு இமேஜ், சோர்ஸ்ல வந்து எதுவுமே நான் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஆன் எரர் கொடுக்க போறேன். ஸோ எரரா இருந்துச்சுன்னா என்ன ஆகணும் அப்படின்ட்டு அலர்ட் ஆகணும், இல்லாட்டி எனக்கு ப்ராம்ப்ட் ஆகணும். ஸோ PROMPT ப்ராம்ப்ட் ஆஃப் 1 எப்போ எடுக்கணும்னா ஈக்குவல்டா இருந்தா எடுக்கணும். ஸோ ஈக்குவல்டா இருந்தா எடுக்கணும். க்ளோஸ் பண்றேன். ஊப்ஸ், எடுக்கல. ஏன் எடுக்கல? மேபி டபுள் கோட்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ணுவோம். அப்போ இங்க டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம். இங்கேயும் எடுக்கல. எல்லா இடத்துலையுமே டபுள் கோட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க ஃபில்டர் பண்ண. அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணலாம்னா டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம், ஸோ தட் அது வந்து ஈஸியா ஃபில்டர் ஆகும். நம்ம டைப் இமேஜ் கொடுத்துட்டோம், சோர்ஸ் ஆன் எரர் கொடுத்துட்டோம், ப்ராம்ப்ட் ஆஃப் 1, க்ளோசிங் டேக் தேவையில்லை, அதை ஃபில்டர் பண்றாங்க. அண்ட்
இந்த க்ளோசிங் டேகும் தேவையில்ல, 2 க்ளோசிங் டேக் இருக்கனால கூட எடுக்கலாம். ஓகே, எடுத்துருச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிம்பிளா நம்மளுக்கு வந்து செக் பண்ணி பார்த்ததுல க்ளோசிங் டபுள் கோட்ஸ் வச்சு அவங்க ஃபில்டர் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்து இதை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா ஐஎம்ஜி கீவேர்ட் டைரக்டா போட்டா எடுக்கல. அதனால அந்த கீவேர்ட் போடாம நம்ம ஃபுல் ஃபார்ம்ல கொடுக்கணும் அப்படின்னா டைப் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, டைப் ஈக்குவல் டு இமேஜ் சோர்ஸ் எரரா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும்னா எனக்கு ப்ராம்ப்ட் ஆஃப் 1 வரணும். ஏன் அகைன் நீங்க டபுள் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஏன்னா அப்பதான் அது வந்து என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் டிஃபால்ட்டா வருது. அப்போ நான் இந்த இதை எடுத்துட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஃபுல்லா இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு சிங்கிள் இன்புட்டா எடுத்துக்கிறோம். அதனால நான் இங்க வந்து ஒரு டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். அப்போ கரெக்டா அது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த 2 டபுள் கோட்ஸ்க்குள்ள வேல்யூ மாதிரி வந்துருது, நம்மளுக்கு கோட் எக்ஸிக்யூட் ஆயிருது. அவ்வளவுதான், நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு நான் பேசிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ மிச்சத்துக்குலாம் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஓனா கண்டுபிடிக்க பாருங்க. 6, 7, 8, 9, 10 சொல்யூஷன்ஸும் நான் உங்களுக்கு தரேன். பட் கொஞ்சமாச்சும் ஓனா ட்ரை பண்ண பாருங்க. டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்ட் பேலோட் யூஸ் பண்ணி பாருங்க. URL என்கோட் பண்ணுங்க, HTML என்கோட் பண்ணுங்க, டீகோட் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இன்னும் ட்ரிகர் பண்ண என்னெல்லாம் கீவேர்ட் கமாண்ட் இருக்குன்னு சர்ச் பண்ணி பாருங்க. ஆன் லோட் மட்டும் தான் இருக்கா, ஆன் எரர் மட்டும் தான் இருக்கா, இன்னும் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 day ஆச்சு இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்க நல்லா இருக்கும். அதை பார்த்து நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா நாளைக்கு நீங்களா ஓனா ஒரு பக்கு கண்டுபிடிக்கணும், யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அப்படின்னா உங்களுக்கு அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப திணறுவீங்க, சுத்தமா கண்டே பிடிக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா பரவாயில்ல, அகைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றேன். பட் கண்டிப்பா ட்ரை பண்ணாம இருக்காதீங்க ஓனா, கொஞ்ச நேரம் ஆச்சு. சொல்யூஷன்ஸ் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் ML XSS சொல்யூஷன் அப்படின்னு கூகுள்லயே சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், ஓபன் பண்ணுங்க. மொத்தம் இருக்க எல்லா லெவலுமே இங்க வரும். 15 லெவல் இருக்கு நார்மலா, ஹிடன் லெவல் 4 இருக்கு. கீழே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ரூல்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லெவல் 0 அதோட எக்ஸ்பிளனேஷன், கோட் எந்த மாதிரி இருக்கு, அதோட சொல்யூஷன் என்ன, ஏன் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்றோம். லெவல் 1 அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட கோடு, அதோட சொல்யூஷன், ஏன் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் சொல்யூஷனோட இங்க இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பாத்துக்கலாம். கன்ஃபார்மா கடைசியா தெரிலனா பட் ஓனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு நீங்க கொஞ்சமாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஃபர்தரா என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால ஓனா பண்ண முடியும். ஸோ நம்மளோட பேசிக் ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த XSS இருக்குல்ல, இது எப்படி பர்ப் ஷூட்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.